இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி பொடி எப்படி செய்கிறாங்க செய்ய போகிறோம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. உளுந்து இதில் 3 பங்கு, இதில் எடுக்கிறதுல பாதி கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். எவ்வளோது அப்படின்னாக்கா, இதில் 3 டப்பா எடுத்திருக்கேன். 3 அளவு உளுத்தம்பருப்பு, இதில் 3 அளவு எடுத்திருக்கேன். இதில் பாதி 1.5 பங்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 1.5 பங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ, எந்த பாத்திரம் எடுத்துக்கலாம் அதை எடுத்துங்க. தேவையான அளவு எண்ணெயில் தான் பொரித்து எடுக்க போகிறோம். நம்ம இந்த இட்லி பொடி என்ன பண்ண போகிறோம், எண்ணெயிலே பொரித்து எடுக்க போகிறோம். உளுந்து, மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதை எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த பொடி எப்படின்னா கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் பொடி செய்வாங்க. நம்ம பெருங்காயமும் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு பெருங்காயம். இதில் பூண்டு போட போகிறதில்ல. பெருங்காயம் நம்ம கட்டி பெருங்காயமாக பொரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம் எல்லா பொருளையும். திரும்ப அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் காயட்டும். என்னக்கா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு தகுந்த காரம் போட்டுக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இந்த இட்லி பொடி. ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு மிளகாயை. கொஞ்சம் ரொம்ப கருக விட்றாமல் கொஞ்சம் சூடானோன்னு எடுத்துடலாம். மிளகாயெல்லாம் நல்லா சூடு ஹீட் ஆகிடுச்சு. வறுத்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கருத்து போய்டும் மிளகாய். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். மிளகாயும் வறுத்து எடுத்துட்டோம். வறுத்து எடுத்த மிளகாய் என்ன பண்ணியிருக்கேன், எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டிருக்கேன். அடுத்து பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் தூள் பெருங்காயத்துக்கு பதிலாக கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணிக்குவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். பெருங்காயத்தை பொரித்து எடுத்தாச்சு. இதையும் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பை என்ன பண்ண போகிறோம், 3 பங்கு எடுத்திருக்கேன். அதில் 1.5 பங்கு என்ன பண்ணியிருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 பங்கில் பாதி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரித்து எடுத்துருவோம். கருவை விட்டுறக்கூடாது, அதே சமயத்தில் கிறிஸ்பாகிடணும். இது கொஞ்சம் ஹீட் ஆனதுன்னு கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறோம். 1.5 பங்கு போட்டுக்கிட்டேன். அதையும் பொரித்து எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துட்டு தான் அரைக்கணும். நம்ம யோசிப்போம் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கவேன்னு. இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கிறோம். எல்லாமே நல்லா அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். அந்த இட்லி பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு தகுந்த காரம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். இட்லி பொடி இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் இந்த மிளகாய், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த எண்ணெயில். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணும். இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் கிறிஸ்பாக இருக்கும், வீணாகவும் போகாது. ஒரு கொஞ்சமாக ஒரு 4-5 மிளகாயை இதோடய போட்டு எடுத்துக்கிறோம்.
இது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இட்லி பொடி. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு பாருங்கள். எடுத்துட வேண்டியதுதான், இதுக்கு மேலே விடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம அப்படியே எண்ணெயை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பொடியை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். இந்த 5 பொருள் மட்டும்தான்: எண்ணெய், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம். இது எல்லாத்தையும் எடுத்துருவோம், அவ்வளோதான். நல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். எண்ணெய் வடியுது பாருங்கள். எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி செய்யலாம். இப்படி செஞ்சாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது கும்பகோணம் சைடில் ஹோட்டலில் செய்கிற ஸ்டைல் இது, இந்த மெத்தடு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் நல்லா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருச்சு. மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் ஒரு 2 இதாக போட போகிறேன். நான் ஒன் டைம் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தான் அரைக்கணும், சரியா? இல்லாட்டி எண்ணெய் அது கிறிஸ்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பொடி முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி பொடி நல்லா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் இட்லி பொடி செய்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம்.